ஆனால் நபிகளாரை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகின்றவர்கள். அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுகின்றவர்கள் தான் நபிகளாரை நேசிக்கின்றவர்கள் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு எடுத்து சொல்கின்றது. இந்த காலகட்டத்திலே இந்த ரபியுல் அவ்வலை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ரபியுல் அவ்வலிலே நபிகளாரின் மீது நேசம் வைப்பதாக யாரெல்லாம் பறைசாற்றுகிறார்களோ, யாரெல்லாம் பகிரங்கப்படுத்துகின்றார்களோ அப்படியானவர்கள் ஐவேளை தொழாதவர்களாகவும் இருக்கிறார்கள், மதுபானம் அருந்துகின்றவர்களாக இருக்கிறார்கள், வட்டி எடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், பெயரளவிலே இஸ்லாமிய சமூகத்திலே அங்கம் வகிக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அவருடைய தாயும் தந்தையும் முஸ்லீம்கள், அவர்கள் திருமணம் முடித்திருப்ப ஒரு முஸ்லீம் பெண், அவர்கள் பெற்றெடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பெயர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெயர்கள். ஆனால் அவர்களுடைய நடைமுறையிலே முறையாக தொழுகை கிடையாது, ஹராம் ஹலால்களை பேணுவது கிடையாது. ஆனால் ரபியுல் அவ்வல் வந்துவிட்டாலோ அவர்கள் கச்சை கட்டி கொண்டு நாங்கள் தான் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கு நான் சொன்ன 3வது அத்தியாயத்தின் 31வது வசனம் என்ன சொல்கிறது? நீ குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக சொல்லும் என்பதாக அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லி காட்டினானே. இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் முழுமையாக சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஐவேளை தொழுகை தொழுதார்கள். அந்த தொழுகையை நாம் சரியாக தொழ வேண்டும். அது மாத்திரமல்ல, தனித்து தொழும் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்று சொன்னார்கள். அதனால் வீட்டிலே தனித்து தொழாமல் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்திலே கலந்து கொண்டு ஜமாத்தோடு தொழுகின்ற பழக்கம் இருக்க வேண்டும். அந்த நபி அவர்கள் இரவு நேரத்திலே எல்லாம் விழித்திருந்து இரவு தொழுகை, தஹஜ்ஜுது தொழுகையை அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். அவைகளை நாம் தொழ வேண்டும். அந்த நபி அவர்கள் வட்டியை முழுமையாக தடை செய்திருக்கிறார்கள். அந்த வட்டியிலிருந்து முழுமையாக நாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும். ஹராமான காரியங்களை எல்லாம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அந்த ஹராமுகளிலிருந்து நாம் முற்றாக விலகி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் காலை மாலை திக்ர்களை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அவைகளை நாம் தொடர்ச்சியாக ஓதி வர வேண்டும். இரவிலே நித்திரைக்கு செல்லும் போது என்ன ஓத வேண்டும், தூக்கம் விழித்து என்ன ஓத வேண்டும், பயணத்தை தொடங்குகின்ற போது என்ன ஓத வேண்டும், வாகனத்திலே ஏறினால் என்ன ஓத வேண்டும், வாகனத்தை விட்டு இறங்கினால் என்ன ஓத வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கின்றார்கள். அப்படியான அந்த வழிமுறைகளை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் போதுதான் அந்த நபியை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் முழுமையாக தாடி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் முகத்திலே தாடி இல்லாதவர்களாக முழுமையாக முகத்தை வலித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி நபிகளாரை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள்? அதே போல அவர்கள் தலையிலே தொப்பி போடுவதற்கின்றதே, இது நமக்கு அழகானதுதான். ஆனால் தாடி வைப்பதற்கு நபி அவர்கள் வலியுறுத்திய அளவுக்கு தொப்பி போடுவதற்கு வலியுறுத்தவில்லை. தொப்பி போட விரும்புகின்றவர்கள் தொப்பி போட்டுக் கொள்ளலாம். நானும் கூட மிம்பரிலே தொப்பியுடன் தான் இருக்கின்றேன். இது ஒரு அழகான ஆடை, சந்தேகம் கிடையாது. ஆனால் தொப்பி வலியுறுத்தப்படவில்லை. வலியுறுத்தப்பட்டது தாடி. கண்டிப்பாக தாடி வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். தாடி இல்லாமல் முகத்தை முழுமையாக வலித்துக் கொண்டு நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்களே, இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் நேசிப்பதாயிருந்தால் அவர்களை நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முழுமையாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய தோழர்கள் அவர்களோடு எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இறை நிராகரிப்பவர்கள் மீது கடுமையாக இருந்தார்கள். ஆனால் தங்களுக்குள்ளே தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மிக அன்பாகவும் நேசமாகவும் இரக்கமாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் அந்த அளவு முழுமையாக பின்பற்றினார்கள் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அதனால் நபிகளாருடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமாயிருந்தால் நாம் முழுமையாக அந்த நபிகளாரை நமது வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டும். இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் உங்களை நேசிக்க வேண்டுமாயிருந்தால் என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களை நான் நேசிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிகின்றவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். கரண்டை காலுக்கு கீழாக யாரெல்லாம் ஆடை அணிகிறார்களோ அவர்கள் நரகவாசிகளுக்கு அடையாளம் என்ற அளவுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அதாவது கால் சட்டை அணிகின்றவர்களோ அல்லது சாரங்கள் ஒடுக்கின்றவர்களோ அவர்கள் கரண்டை காலுக்கு மேல் கீழாக காடைகளை அணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகளாருடைய எச்சரிக்கை என்ன? கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது என்று தடை செய்த ஹதீசுகளை இன்று நாம் மிக அதாவது வலுவான ஹதீசுகளாக ஆதாரபூர்வமான ஹதீசுகளாக பார்க்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். சகோதரர்களே, நபிகளாரை புகழுமாறு அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் புகழுக்குரியவர்கள் தான், சந்தேகம் கிடையாது. அவர்கள் புகழப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் புகழப்படுவதற்கு வேறு எந்த மனிதரும் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு உயர்வானவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் சொன்னது என்ன? நபியை புகழுமாறு சொல்லவில்லை, நபியை பின்பற்றுமாறு தான் சொன்னான். ஆனால் உண்மையாக புகழுவது யாரை தெரியுமா? அல்லாஹ்வை தான் புகழ வேண்டும்.